நடிகர் கஞ்சா கருப்பு 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ள வீட்டின் உரிமையாளர் கஞ்சா கருப்பு மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். நடிகர் கஞ்சா கருப்பு சென்னை மதுரவாயல் கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள ரமேஷ் என்பவரின் வீட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் வாடகைக்கு இருந்து வருகிறார். சென்னைக்கு வரும்போதெல்லாம் கஞ்சா கருப்பு இந்த வீட்டில் தங்குவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நடிகர் கஞ்சா கருப்பு 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளதாக வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். வீட்டை உள் வாடகைக்கு விட்டு விடுதி போல் மாற்றியுள்ளதாகவும் இதுகுறித்து கேட்டபோது தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 2021 நான் வாடகைக்கு விட்டேன். முதல் 2 வருடங்கள் அவர் வாடகை ஒழுங்காக கொடுத்தாரு. அடுத்த வருடம் தொடர்ந்து அவர் வாடகை கொடுக்கவே இல்லை. நான் இப்போல்லாம் அது கேட்கும்போது நான் கொடுத்துறேன்னு சொன்னார். நான் செப்டம்பர் மாதம் நான் பார்க்கும்போது வீட்டில் அவர் இல்லை, அதுக்கு பதில் வேற ஒருத்தர் இருந்தார். அவர் என்னன்னு கேட்டால் நான் 1000 ரூபாய்க்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள்வாடகைக்கு விட்டுருக்காருன்னு. அப்போ அந்த டைம் நான் பார்த்தேன் வீடு ஃபுல்லாக மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டிலும் தான் கப்பல் அடுக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்தார். உடனே நான் என்னோட சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் லெட்டர் அனுப்பிச்சேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவர் நான் கால் பண்ணி கேட்குறேன், என்னங்க வீடு எங்கே இது பண்ணுங்க, எப்போ காலி பண்ணுவீங்க, அமௌண்ட் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னால் நான் வந்தான்னா கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு எனக்கு நேரடியாக கொலை விட்டார். அதுக்கான வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. இப்போ எனக்கு தயவுசெய்து காவல்துறை என் உடம்பையை மீட்டு தரணும்னு கேட்டுக்கிறேன். நான் இதுக்கு இஎம்ஐ கட்டி தான் கட்டிட்டு இருக்கேன் இந்த வீடை. அவர் வாடகையும் கொடுக்காம இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு நான் என்னோட வீட்டுக்கு நான் சொந்த வீட்டுக்கு குடிப்பாக முடியாமல் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். மிகுந்த மன உளைச்சிக்கு ஆளாயிட்டு இருக்கேன் நானே, என் மனைவியும் குடும்பமும். எஸ்ஐ கூப்பிட்டா நீ வாங்கினா நான் சொல்லிட்டேன், சார் கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு, 9 பேர் குண்டாஸ் இருக்கும்போது என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் 100க்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேங்க.